அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பாவக்காய் பச்சடி. ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பாவக்காய் இந்த மாதிரி மெலிசா ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்ச பாவக்காயில் கொஞ்சம் நல்லாவே உப்பு சேர்த்து பிரட்டி வச்சிடலாம். அப்போ தான் அதில் இருக்க கசப்புலாம் கொஞ்சம் போகும். ரொம்ப டைட்டாக பிசைய தேவையில்லை, சும்மா அப்படியே பிரட்டி ஒரு 10-20 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, கொஞ்சம் தேங்காய், அது கூட 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 3-4 ஸ்பூன் வரைக்கும் தயிர் எடுத்து இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். நல்லா நைஸாக, ரொம்ப நைஸாக அரைச்சிருங்க. இப்போ இந்த ஊற வச்ச பாவக்காவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு இந்த தேங்காய் வடிகட்டியில் போட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. வடிகட்டியில் போட்டு டைட்டாக ப்ரெஸ் பண்ணி நல்லா தண்ணியெல்லாம் எடுத்துருங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு பாவக்காயில இருந்து ஓரளவுக்கு கசப்பு ரொம்பவே போயிடும். பாத்தீங்களா, நல்லா தண்ணி இல்லாம எடுத்துட்டேன். இப்போ நான் ஒரு பேனை காய வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம வச்சுருக்க பாவக்காய் இதில் சேர்த்துடலாம். அதில் நல்லா ஒரு 3/4 ஸ்பூன்லேருந்து மிளகாத்தூள், உப்பு நீங்கள் ஏற்கனவே பாவக்காயில் சேர்த்து பிறஞ்சி வச்சதுனால இப்போ உப்பு எப்படி இருக்குன்னு லைட்டாக அந்த பாவக்காய்க்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் போடுங்க. இப்போ நான் வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு உப்பு பத்தலை, அதனால நான் லைட்டாக எனக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா அந்த எண்ணெயிலே பாவக்காய் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரணும். பாத்தீங்களா, நல்லா கலர் மாதிரி கிறிஸ்பியாக வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம பாவக்காவை ஆற வச்சிடலாம். நல்லா இது ஒரு ஓரமாக ஆறட்டும். இங்கே அடுப்பில் ஒரு குட்டி கடாயை காய வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு பொரிய விட்டுருவோம். கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு 4 காஞ்ச மிளகாவை கிள்ளி போடுறேன். மிளகா பொரிஞ்ச உடனே ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு பொரிய விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, தேங்காய் தயிர் போட்டு அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். அது கூடவே நம்ம பொரிச்சு வச்சிருக்க பாவக்காயும் சேர்த்துடலாம். சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது பாவக்காயில் உப்பு காரம் இருக்கிறனால அந்த பாவக்காவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவைன்னா உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன்னா. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம தாளித்து வச்சிருக்கிற தாளிப்பை சேர்த்துடலாம். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.